சின்ன வயசுலலாம் நம்ம ஒரு எறும்பு புத்த பார்த்தாலே கண்டிப்பா ஒரு கால்ட்ட கலச்சு விட்டுருப்போம். இல்லன்னா தண்ணி எடுத்து ஊத்திருப்போம். இதெல்லாம் நம்ம யாருமே பண்ணலன்னு சொல்லவே முடியாது. ஆமா தானே? நம்மளுக்கு சின்ன வயசுல அது ஒரு கேம். ஆனா, அந்த எறும்புக்கு அது ஒரு பெரிய டிசாஸ்டர். நம்ம என்னெல்லாம் செஞ்சோம்? அந்த எறும்பு நம்மள எப்படியெல்லாம் கடிக்க வந்துச்சு? அதனால எவ்ளோ தொந்தரவுன்னு நம்ம பாயிண்ட்லேருந்து, மனுஷங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்மளுக்கு தெரியும். இதே இது அந்த எறும்புக்கு நடக்கிற பிரச்சனைய அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த எறும்பே சொன்னா, அதுதான் இந்த படம் ஆண்ட் புலி. சின்ன பசங்க பார்க்குற படம் மாரி இருந்தாலும், பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சிம்பிளா, அழகா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல படத்தோட கதைய கேட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிப்பீங்க. ஸோ, இப்போ வீடியோக்குள்ள போலாம். வழக்கமா எல்லா எறும்பையும் நம்ம எப்படி பார்ப்போம்? சார சாரையா அப்படியே எதையாவது ஃபுட்டெல்லாம் தூக்கிட்டு அது கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்ல. எக்ஸாக்ட்டா அதே மாரி தான் இங்கேயும் அப்படியே ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு பெருசா பார்த்தா எப்படி இருக்கும்? நம்மளும் ஒரு எறும்பு சைஸ்லேருந்து. அந்த மாரி அந்த எறும்பு எல்லாமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வீட்டுக்கு எல்லா சாப்பாடையும் கலெக்ட் பண்ணி இந்த மாரி எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு நைட் டைம் ஆச்சு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எறும்பும் அப்படியே செட்டில் ஆகுது. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வேற ஒரு எறும்பு கொஞ்சம் பெருசா இருக்கு. கையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்கு. ஓ! இது ஒரு சயின்டிஸ்ட் எறும்பு போல. இவங்கள நம்ம சயின்டிஸ்ட் எறும்புன்னே சொல்லலாம். இது என்ன பண்ணுது, ஒரு இடத்துல ஏதோ ஒரு மண்ண வந்து இப்டி தோண்டிட்டே இருக்கு. என்னன்னா, அது மேல தோண்ட தோண்ட அந்த மண்ணெல்லாம் சிதறி கல்லு மாரி மாறி, தூங்கிட்டு இருக்கிற எல்லா எறும்பு மேலயும் விழுந்து டிஸ்டர்ப் ஆகுது. "என்னதான் பண்ற?" அப்படின்னு மத்த எறும்பு கேட்டா, ஃபயர் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஒரு மெட்டலோ ஏதோ ஏதோ ஒரு மெட்டீரியல் அது வந்து மண்ணுக்குள்ள இருக்கு. அது வந்து அந்த போஷன் செய்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவ போல. அத எடுக்கிறதுக்காக சத்தம் போடாம எடு அப்படின்னு மத்த எறும்பெல்லாம் சொல்லும்போது, ஓகே போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாண்ட் மாரி ஒண்ண வச்சு அதில வந்து ஒரு மேஜிக் பண்ணோம்னா, அந்த இடமே வெடிச்சு சிதறி எல்லாரோட தூக்கத்தையும் கலைஞ்சு போய் அந்த சீன் அங்க முடியுது. அப்புறம் பகல்ல அடுத்து அதே மாரி அந்த சாரையா எறும்புகள்லாம் அப்படி போயிட்டுருக்கு. அப்படி போய்க்கிட்டு இருக்கிறப்போ, ஒரு பெரிய சத்தம் வந்து ஒருத்தன் டமால்னு கீழ விழறான். அவன் கண்ணோட ஒரு பகுதி தான் தெரியுது. கண்ணாடி மட்டும் தான் அந்த எறும்பு பாக்குது. போச்சு நம்மளெல்லாம் அழிக்கிறவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு எல்லா எறும்பும் சிதறி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுது. ஆனா, அந்த பையனையோ மத்த பசங்கள்லாம் சேர்ந்து புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட அண்டர்வேர புடிச்சு, இழுத்து, அத கிழிச்சு இப்படிலாம் பண்றாங்க. "இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றான். இந்த படத்தோட ஹீரோ இவன் தான். இவன் பேர் லூக்கஸ். நம்ம லூக்கஸ்ன்னே இனிமே சொல்லலாம். ஸோ லூக்கஸ் என்ன பண்றான், "ஏன்டா இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கடா" அப்படின்ற மாரி கெஞ்சுறான். அதுக்கு அந்த மத்த பசங்கலாம் சொல்ற ஒரே சிம்பிளான ரீசன் என்னன்னா, "அப்படிதான்டா பண்ணுவோம். என்ன பண்ணுவ? ஆ நாங்கலாம் பெருசு. நீ சின்னது. நீ சின்ன பையன். உன்ன இப்படிதான் பண்ணுவோம்" அப்படின்னு இந்த மாரி அவன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நாளா. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பசங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. லூக்கஸ் என்ன பண்றான், அப்படியே ஒரு கோவ வெறியோட அப்படியே திரும்புறான். கீழ பார்க்குறான். ஒரு வாட்டர் கன் மாரி ஒண்ணு இருக்கு. கையில எடுத்துக்கிட்டு அவனோட மொத்த கோவத்தையும் ஃபர்ஸ்ட்டு எங்க காட்டுறான்னா, அந்த எறும்பு புத்து தான். அந்த எறும்பு புத்து மேல அந்த வாட்டர் கன்ன வச்சு இப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். உள்ள அந்த எறும்புக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ரியலி ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சீன். என்னன்னா, உள்ள எப்படி ஒரு மனுஷங்களுக்கு எர்த்குவேக் வர மாரியும், பெரிய சுனாமி வர மாதிரியும் நம்மளுக்கு என்னெல்லாம் கத்திக்கிட்டு ஓடுவோமோ, அதே மாதிரியான ஒரு ஃபீலிங், எமோஷனோட அந்த எறும்புங்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிப்பாங்க. மக்கள்லாம் அலறிக்கிட்டு ஓடுற மாரி எல்லா எருவும் மொத்தமா அலறிட்டு ஓடும். இதில அந்த சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்த உடனேயே அவளோட ஒய்ஃப்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு லேடி எறும்பு மாரி ஒண்ணு இருக்கும். குட்டி பொட்டெல்லாம் வச்சு அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு எறும்பு வந்து இவன் பேர இந்த சயின்டிஸ்ட் பேர சொல்லி கத்திட்டே இருக்கும். "எங்க இருக்க? எங்க இருக்கன்னு?" இவங்க 2 பேரும் "நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி பார்த்துக்குருவாங்க. லூக்கஸோ அந்த பசங்க அவன புல்லி பண்ணதுனால, அதே வார்த்தைய சொல்லி, "நான் பெரியவன், நீ சின்ன எறும்பு. உனக்கெல்லாம் என்ன? அ?" அப்படின்னு சொல்லி, அதே இத வந்து இந்த எறும்புக்கு அவன் பண்ணுவான். ஸ்ப்ளாஷ் பண்ணதோட விடாம, அந்த புத்த கால வச்சு ஒரே எத்து. எல்லா எறும்பும் அப்படியே பறந்து போய் விழுகும். அதுல அந்த சயின்டிஸ்ட்டும், சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் அந்த பொண்ணும் அப்படி எங்கேயோ போய் விழுந்துரும். அந்த ஒய்ஃப் பொண்ணு என்ன பண்ணும், இப்படி பண்ணாத. நம்மலாம் அமைதி தான் ரொம்ப முக்கியம். அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்கோம். அவனுக்கு என்ன கேட்க போது? எறும்பு பேசுறதெல்லாம். அந்த சயின்டிஸ்ட்டோ, "நீ வா, நீ என்ன பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் கிட்ட பேசி, கரெக்ட்டா அவன் கால தூக்கி அவங்க இந்த 2 எறும்பையும் நசுக்குறதுக்காக அப்படியே தூக்குவான். அவங்க அம்மா கரெக்ட்டா விண்டோலருந்து
"லூக்கஸ் பீனட்ஸ் இருக்கு சாப்பிடவா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதில லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயி கரெக்ட்டா அந்த 2 எறும்பு மேலயும் சரியா வந்து மிதிக்க மாட்டான். அதனால 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. உடனே இந்த சயின்டிஸ்ட் எறும்பு செம்ம காண்டுல வந்து பாக்குது. "என்னடா நீ மனுஷன், உன்ன வச்சுக்கிறேன் இரு" அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே வந்து அந்த சயின்டிஸ்ட் எறும்பு ஏதோ ஒரு பிளான் பண்ணுது. ஓ! அவங்க அம்மா வந்து பீனட்ஸ் ரெடின்லாம் சொல்லல. லூக்கஸ வந்து பீனட்டுன்னு அவங்க செல்லமா கூப்ட்டுருக்காங்க. ஸோ உள்ள எதுக்கு கூப்ட்டாங்கன்னா, கூப்ட்டுட்டு அவன் எங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க. அவன் ஒரு சோஃபா பின்னாடி உட்காந்து ஒரு வீடியோ கேம விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவும், அப்பாவும் பரபரப்பா ஒரு வெக்கேஷன் கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக. ஸோ அப்படி கிளம்பும்போது லூக்கஸ் கிட்ட "என்னாச்சு? அ நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படிலாம் கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னால உங்க வெக்கேஷன் கெட வேணாம். நீங்க கிளம்புங்க." அப்படின்னு லூக்கஸ் சொல்லிடுறான். அவங்க அம்மாவோ "என்னது எதுவும் பிரச்சனையா? நான் உன் அண்டர்வேர கண்டுபிடிக்காதது எதுவும் பிரச்சனையான்னா?" "வாய மூடுறீங்களா? அது என் பிரச்சனையே கிடையாது. ஏன் பீனட் கோவப்படுற?" அப்படின்னு அவங்க அம்மாக்கு ஆக்சுவல் பிரச்சனையே புரியாம சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அது அவனுக்கு இன்னும் இரிட்டேட்டிங் ஆகுது. "நீ என்னைய ஃபர்ஸ்ட்டு இந்த பேபி மாரி ட்ரீட் பண்ணாம இருக்கியா? நான் என்னோடத நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி லூக்கஸ் சொல்லிடுறான். ஸோ அங்க அந்த சீன் கட் ஆகி எறும்பு புத்துக்குள்ள காட்டுறாங்க. நம்ம சயின்டிஸ்ட்டு அவரு கண்டுபிடிச்ச அந்த போர்ஷன வச்சுக்கிட்டு, அப்புறம் அந்த புதுசா அந்த மண்லேருந்து எடுத்த அந்த ஃபயர் மெட்டீரியல் ஒண்ணு இருக்குல்ல, அதையும் கையில வச்சு, அ அது 2யும் தட்டி ஏதோ ஒரு ஸ்பெல்ல வந்து சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இந்த போர்ஷனோட கலர் வந்து மாறணும் போல. அப்படி மாறிருச்சுன்னா, அவரு நெனைக்கிற ஒரு இது வந்து அவருக்கு கெடைச்சிரும். ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாரு, அது கெடைச்சிரும். அத வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. உடனே அந்த ஒய்ஃப் எறும்பு வந்து, "ஓகே ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெல் பண்றது ஏதாவது தப்பா இருக்குமோ?" "இல்ல நான் பண்ணியே ஆகணும்." அந்த மனுஷன் வந்து அந்த லூக்கஸ் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போல. ஸோ அவன் கீப் ஆன் அவங்களோட இத வந்து அழிச்சுக்கிட்டே இருக்கான் வீட்ட. அதனால அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு முடிவோட இருக்காரு. அத ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா எடுத்துக்கிறதுனால, அந்த ஒய்ஃப் எறும்பு என்ன பண்றாங்க, அவரு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு, சிரிச்சு, அவங்க 2 பேரும் சந்தோஷமா அப்படியே பேசி சிரிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மொத்த எறும்பு கூட்டத்தோட கிங் ஒருத்தர் வராரு. பெரிய எறும்பா இருக்காரு. ஸோ அவரு வந்துமே திரும்பி லூக்கஸ்னால ஏற்படுற அந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்கிறப்போ, இந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, "நம்ம பேசி பார்க்கலாம். அவங்க கிட்ட போய் பேசுனா ஏதாவது பிரச்சனைய சால்வ் பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சயின்டிஸ்ட் எறும்போ, "என்ன சொல்ற நீ? எப்படி பேசுறது? அவன்கிட்டலாம் வந்து அவன் டெஸ்ட்ராயர். அவன வந்து சமாளிக்கிறது ஈஸி இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒய்ஃப் எறும்போ கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ கிங் எறும்பு என்ன சொல்றாருன்னா, "மனுஷங்களோட நம்மளால சண்டை போட முடியாது தானே." அப்படின்னு சொன்னோனே, இந்த சயின்டிஸ்ட் எறும்புக்கு வந்து ரொம்ப "அப்படி ஒரு வார்த்தை என்னோட அகராதியிலே கிடையாது." அப்படின்னு சொல்லி வீராப்பா பேசுறாரு. அங்க கட் பண்ணி லூக்கஸ் வீட்ல தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா, அப்பாவும் வெக்கேஷன் கிளம்பிட்டாங்க. லூக்கஸ்க்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ 2 பேரும் நின்னு அவங்க அம்மா, அப்பாவ வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே டைம் அப்படியே அவங்க வீட்டுக்கு மேல அப்ஸ்டேர்ஸ்ல அந்த பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு. அவங்களும் மேலேருந்து "போயிட்டு வாங்க" அப்படின்னு கத்தம்போது வாயிலேருந்து அந்த பல்லு செட்டு கீழ விழுந்துருது. "செல்லக்குட்டீஸ் ப்ளீஸ் யாராவது அத எடுத்தாங்க" அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு அக்கா ஈஸியா லூக்கஸ் அக்காய காமிச்சு, இது உன்னோட டர்ன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. லூக்கஸும் அந்த பல் செட்ட எடுத்துட்டு அந்த பாட்டிட்ட கொண்டு போய் குடுக்குறான். அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில லூக்கஸ் கார்டன்ல நிக்கிறான். அப்போ அந்த பசங்கள்லாம் புலி பண்ண பசங்கள்லாம் அவன கிராஸ் பண்ணி போறாங்க. அப்படி போகும்போதே கையில ஒரு சின்ன வெடிய பொருத்தி அவன் மேல தூக்கி போடுறாங்க. ஆனா அது நல்ல வேளை வெடிக்கல. அப்பயும் அவன் அப்படியே கோவத்தோட எந்திரிக்கிறான். அப்ப முதல்ல பார்க்குறது அந்த எறும்பு புத்த தான். பார்த்த உடனே என்ன பண்றான், கையில இருக்கிற அந்த தண்ணிய வச்சு அத அடிக்கணும்னு பிளான் பண்றான். அப்போ எறும்பு புத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க நம்ம சயின்டிஸ்ட் எப்படியோ வந்து எதனால அவரோட போர்ஷன் வந்து சரியா வேலை செய்யல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சரியா வேலை செய்யலன்னு கண்டுபிடிச்சு, அத வந்து எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி அந்த போர்ஷன் கலர் மாறி சக்சஸ் அப்படி சொல்லிடுறாரு. அப்படி சொல்லி தான் முடிக்கிறாரு. அந்த மொத்த எறும்பு புத்துக்குள்ளயும் எப்படி ஒரு டைட்டானிக் கப்பலுக்குள்ள தண்ணி உள்ள பிச்சுக்கிட்டு அடிக்குமோ, அந்த மாரி தண்ணி எல்லா பக்கமும் வருது. அந்த புத்துக்குள்ளேயும் வந்து எல்லா எறும்பும் அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு ஓடுவாங்க. அவங்க ஒய்ஃப தேடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும்போது, எறும்புக்கு இவ்ளோ எமோஷன்ஸா? அப்படின்ற மாரி இருக்கும். அந்த சீன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்த எறும்பு புத்துமே அப்படியே கலைஞ்சு போய், கடைசியில சயின்டிஸ்ட்டு, அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தை எல்லாரும் தப்பிச்சு எப்படியோ வெளிய வந்துருவாங்க. இந்த கேப்ல ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல்காரன், அவன் வந்து இந்த எறும்பு, சின்ன சின்ன பூச்சி இதுக்கெல்லாம் வந்து மருந்து வச்சு அத கில் பண்ற ஒருத்தன் வந்து, இந்த லூக்கஸ் கிட்ட வந்து பேசுவான். "உங்க அப்பா தான் என்னைய வந்து
ஹையர் பண்ணியிருந்தாரு. ஆனா, அவர் கான்ட்ராக்ட்ட சைன் பண்ணாம போயிட்டாரு. அதனால நீ சைன் பண்ணு. உங்க அப்பா உன்னைய தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லுவான். லூகாஸும் வாங்கி சைன் பண்ணலான்னு சொல்லி போகும்போது, "இல்ல நான் பண்ணல" அப்படின்னு எதுக்காகவோ சொல்லுவான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான், "ஓ! நீ பேபியா?" அப்படின்னு சொல்லி அந்த புலி பண்றவைங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சோனே, கோவத்துல நான் ஒண்ணும் பேபி கிடையாதுன்ட்டு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு, அத சைன் பண்ணியும் குடுத்துருவாரு. இங்க பார்த்தா அந்த எறும்பு புத்துல எல்லாரும் மீட்டிங் போடுவாங்க. இவன வந்து எப்படியாவது இவனுக்கு ஒரு லெசன டீச் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருவானுங்க கடைசில. எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு காமிப்பாங்க. லூக்கஸ் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பானா, அப்போ இந்த சயின்டிஸ்ட் எறும்பு என்ன பண்ணும், கரெக்ட்டா அவன் காது கிட்ட நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சீன் தான் வந்து இந்த படத்திலேயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. இத நான் வந்து ஒன் லைன்லயோ, இன்ட்ரோல கூட இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. ஏன்னா, இதுதான் வந்து இந்த படத்தோட சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்டரும் கூட. என்னன்னா, இந்த சயின்டிஸ்ட் எறும்பு இவ்ளோ நேரமா அந்த போஷன காய்ச்சுறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுச்சுல்ல, அது என்னன்னா, அந்த போஷன்ல ஒரு சொட்ட மட்டும் என்ன பண்ணும், அந்த லூக்கஸோட காதுல விட்டுரும். அப்படி காதுக்குள்ள போன நிமிஷம் லூக்கஸ் டக்குன்னு கண்ண முழிச்சு, திடீர்னு பார்ப்பான். அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவனுக்கு எல்லாமே அப்படியே ஜெயண்ட்டா ஏதோ டைனோசர் சைஸ்ல எல்லாமே பெருசு பெருசா தெரியுது. என்னடான்னு பார்த்தா, அவன் ட்ரெஸ்ஸையே வந்து அவன் பேன்னு பார்த்துட்டு இருக்கான். "என்னடா இது நம்ம ட்ரெஸ்ஸா இது?" அப்படின்ற மாரி. அப்படியே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே, அவன் படுத்த அந்த பெட்லேருந்து அப்படியே சறுக்கி வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள விழுகுறான். எஸ். இதுதான் விஷயமே. என்னன்னா, நம்ம லூக்கஸும் எறும்பு சைஸ்ல குட்டியா மாறிட்டான். இதத்தான் அந்த சயின்டிஸ்ட் எறும்பு போஷன் பண்றேன், போஷன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இவ்ளோ நாளா கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ, இந்த போஷன காதுல ஊத்துன நிமிஷத்துலேருந்து நம்ம லூக்கஸும் எறும்பு சைஸ்ல குட்டியாகிட்டான். இப்படி குட்டியாகி சிப்ஸ் பாக்கெட்ட விட்டு வெளிய வந்து என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கிறப்போவே, "ஏய் ஹியூமன் என் கூட வா" அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் எறும்பு கூப்பிடுது. அப்படி எல்லா எறும்பும் சேர்ந்து லூக்கஸ கடத்திட்டு அப்படியே அம்மனமா தூக்கிட்டு ஓடுதுங்க. அப்போ இந்த பாட்டிக்கு மட்டும் எப்படிதான் ஏதோ சென்ஸ் ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு என்னமோ நடக்குது, என்னமோ நடக்குதுன்னு அந்த ரூம விட்டு வெளிய வந்து ஒரு பைனாகுலர வச்சுக்கிட்டு அப்படியே ஃபோக்கஸ் லைட் அடிச்சு, அவங்க அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. "ஆ! என்னது லூக்கஸ் நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே பாட்டி அவ்வளோதான். மயங்கி கீழ விழுந்துடுறா. அதோட இந்த லூக்கஸ எல்லா எறும்பும் ஒரு எறும்புலேருந்து இன்னொரு எறும்புக்கு தூக்கி தூக்கி போட்டு, அந்த எறும்பு புத்துல வந்து போய் மேலேருந்து உள்ள தள்ளி விடுறாங்க. இங்கேருந்து படமே வேற மாதிரி இருக்கு. இந்த லூக்கஸ வந்து ஒரு அரசாங்கம் நடந்துட்டுருக்கிற இடத்துல தப்பு பண்ண ஒருத்தன எப்படி காவலர்கள்லாம் கைய புடிச்சு இழுத்துட்டு போயி, அந்த அரசவை முன்னாடி நிப்பாட்டி வச்சு, அவங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் வாசிச்சு, அவனுக்கு இந்த தண்டனை குடுங்க, அந்த தண்டனை குடுங்கன்னு மக்கள்லாம் சேர்ந்து அவன கொன்றுங்க அப்படின்லாம் கூச்சல் போட்டு, அதுக்கப்புறம் அவன இந்த அ எறும்புங்களுக்கே வந்து ராணி தான் வந்து பெரிய ஆள். அவங்களோட குழந்தைங்க தான் எல்லா எறும்பும். ஸோ அந்த ராணிகிட்டயே இந்த விஷயத்த ஒப்படைப்போன்னு ராணி வர்றாங்க. அப்படி வந்து இவனெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது. இவன வந்து கொன்றலான்ற மாரி பேசிட்டு இருக்கப்போ, லூகாஸ் என்ன பண்றான், "டேய் விடுங்கடா, நான் வீட்டுக்கு போணும்டான்னு" ஃபர்ஸ்ட்டு சொல்லி பார்க்குறான். ஆனா இவனுங்க கொல்லணுன்ற ரேஞ்சுக்கு பேசுறதுனால, லூகாஸ் என்ன பண்றான், "எனக்கு எப்புட்றா தெரியும் எறும்புக்கெல்லாம் எமோஷன் இருக்கு, குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஸ்டூபிட் எறும்பு. அவ்வளோதான். இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு ஒரு பாயிண்ட்ட சொல்லுவான். அப்படி சொன்ன உடனேயே சயின்டிஸ்ட் எறும்பு என்ன சொல்லும், "அப்போ இவனுக்கு நம்ம பாடம் கத்துக் குடுக்கணும். நம்மள பத்தி சொல்லிக் குடுக்கணும். அதுக்கப்புறம் இவன சாப்ட்றலாம்." அப்படின்னு சொன்னோனே, "இல்ல சாப்ட்றலாம், சாப்ட்றலாம்ன்னு" மக்கள்லாம் ஒரே இதா கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ராணி எறும்பு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, "நீயும் எறும்போட எறும்பா இருந்து, எங்கள மாதிரியே வேலை செஞ்சு, எங்களோட இதெல்லாம் நீயும் கத்துக்கோ" அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்ப சொல்லிடுறாங்க. ஆனா, இதுக்கு அந்த சயின்டிஸ்ட் எறும்போ, "இவன் எப்படி எறும்பா மாறுவான்?" அப்படின்லாம் வாய தொறந்து ஏதோ சொல்ல வர்றான். ஆனா, சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் எறும்போ ரொம்ப நல்லவங்கல்ல அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, "நான் சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லி முன் வந்து அவன மாத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்கே இந்த சீன கட் பண்ணி இந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் எறும்பு லூக்கஸ தேடி வந்துட்டுருக்காங்க. அப்படி டெஸ்ட்ராயர், பீனட் இப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. அது அந்த லூக்கஸ்க்கு பிடிக்காது. "என் பேர் லூக்கஸ் அப்படியே கூப்பிடுங்க" அப்படிலாம் சொன்னோனே, அந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் எறும்பு வந்து எப்பவுமே அந்த ஹியூமன் கூட வந்து பேச்சுவார்த்தையில இருக்கணும். அப்படிதான் பேசி தான் சரி பண்ணணும். இப்படிலாம் நினைக்கிறவங்க தானே. ஸோ அந்த எறும்பு என்ன பண்ணுது, லூக்கஸ பார்த்தோனே, எனக்கு உன்கிட்ட நெறைய கேள்வி கேட்கணும். நீ வந்து எப்படி ஹேட்ச் ஆன?" அப்படி இப்படின்னு வியர்டா நெறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இவனுக்கோ அந்த எறும்பு அவன சாப்பிட்டுருமா? அவனுக்கு எதுவுமே புரியல. "என்னைய விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போறேன். நான் எப்படியாவது இத கிராஸ் பண்ணி போயிட்டேன்னா, எனக்கு வீட்டுக்கு போயிருவேன்லாம்" நான் சொல்றான். "இல்ல நீ அப்படிலாம் போனா உன்னைய வேற ஏதாவது வந்து அட்டாக் பண்ணிரும். உன்னைய சாப்பிட்டுரும். அப்படியெல்லாம் நீ போக முடியாது. நீயும் எங்களோட சேர்ந்து நாங்க சொல்றதெல்லாம் செஞ்சா தான்
உன்னைய திருப்பி வீட்டுக்கு அனுப்புறதா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி வழி இல்லாம அவனும் வந்து ஒத்துக்கிறான். ஒத்துக்கிறான்னா என்ன வேற வழி இல்ல. அதோட அவன் ட்ரெஸ் போடுறதுக்கே ஏதோ ஒண்ணு காட்டுவாசி மாரி மாட்டிக்கிட்டு, இந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கவுட் டீம் மாரி ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து ஸ்கூல் மாதிரி அவங்களுக்கு. அங்க கூட்டிட்டு போறாங்க லூக்கஸ ட்ரெய்னிங்க்கு. அந்த மேடமும் 2 டீம் வச்சிருக்காங்க. ரெட் டீம், ப்ளூ டீம்ன்னு. லூக்கஸ ஒரு ப்ளூ டீம்ல ஆட் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன டாஸ்க் ஒண்ணு குடுக்குறாங்க. என்னன்னா, நடுவுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. அத கிராஸ் பண்ணி போனோம்னா ஒரு ஜெல்லி பீன் இருக்கு. எந்த டீம் ஃபர்ஸ்ட்டு போய் அத எடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரீங்களோ, அவங்க தான் வின்னர்ன்னு ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. ஸோ, அதே மாரி அந்த டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா, இந்த லூக்கஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம, வேற வழி இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இந்த எறும்புங்கலாம் பார்த்தா டக்கு 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 டக்குன்னு ஒரு மாரி செயின் மாரி கனெக்ட் ஆயிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பறக்கும்போது லூக்கஸையும் சேர்த்து புடிச்சு கூட்டிட்டு போய் பறந்து பறந்து போய் அந்த இடத்த ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு இடத்துல அவனால எறும்பு மாரி இல்லாம திடீர்னு கைய விட்டுர்றான். ஸோ பறந்து போய் அந்த ஜெல்லி பீன்லேருந்தோ இந்த மாரி விழுந்தோனே, "ஓ! சூப்பர் இப்படி கூட பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி, "லூக்கஸ் நீ தான் கமான் உன்னால முடியும்" அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப்லாம் மேலேருந்து கத்துறாங்க. அதே மாரி இவன் விழுந்த மாரியே மத்த எறும்பும் போய் விழுந்து, இந்த ஜெல்லி பீனெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு, மத்த எறும்பெல்லாம் டக 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 டகன்னு மேல ஏறிருச்சு. கிளைம் பண்ணிருச்சு. ஆனா லூக்கஸால ஏற முடியாதுல்ல. ஸோ ஏற முடியாம அப்படியே நின்றுறான். அதோட இந்த ரெட் டீம் எறும்புங்கலாம் என்ன பண்றாங்க, அவன கிராஸ் பண்ணி போகும்போது "லூசர்" அப்படின்னு கத்திட்டு போறாங்க. அவனுக்கு அகைன் அது வந்து அந்த புல்லிங் இது மாரியே தோணுனோனே, "போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா மத்த அந்த ப்ளூ டீம் எறும்பெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கீழ திரும்பி வர்றாங்க. ஒரு ஏணி மாரி ஃபார்ம் பண்ணி. ஆனா அவனுக்கு அதுல ஏற முடியல. ஆனா பரவால்ல, நீ நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு அந்த ப்ளூ டீம் அவன சொல்லிட்டு போறோம். இங்க இந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் அவங்க பேர் ஹோவா. ஹோவா ஓகேவா? இல்ல சயின்டிஸ்ட் ஓகே. சயின்டிஸ்ட் ஒய்ஃப்னே வச்சுப்போம். லூக்கஸ்க்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஆனா லூக்கஸ் வந்து எதுலயுமே வந்து ஒரு பிடி குடுக்காம பேசிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து கொசு மாரி ஒரு 5, 6 5, 6 இல்ல. கொசு கேங் வந்து அட்டாக் பண்ணுது இந்த ஆண்ட்ட. இதுல லூக்கஸ் இந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப வந்து ஹெல்ப் பண்ணாம, அ அந்த இடத்த விட்டு அவன் ஓடி போறான். ஸோ எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு அவங்கவங்க உயிரத்த காப்பாத்திக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. இவன் இந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப விட்டுட்டு ஓடுனத நம்ம சயின்டிஸ்ட் பாத்துர்றாரு. ஸோ அப்படி அவன் ஓடி அந்த கொசுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போகும்போது, அவன் அந்த கார்டன்ல ஏற்கனவே அந்த புல்லி பண்ண பசங்க வந்து ஒரு வெடிய வந்து போட்டிருப்பாங்க. அது பாதி வந்து எரியாம அப்படியே கிடக்கும். அதுல வந்து ஒரு கண்ணாடிய வச்சு அப்படியே சன்லைட் மூலமா அந்த வெடிய பத்த வைக்கிறான். அந்த பத்த வச்சு அது வெடிச்ச சத்தத்துல இந்த கொசுங்க எல்லாமே வந்து பறந்து போயிருச்சுங்க. அப்படி போனோனே இந்த மொத்த ஆண்ட் டீமும் வந்து சாரி டீம் இல்ல. அந்த மொத்த ஆண்ட் கும்பலும் வந்து நம்ம லூக்கஸ வந்து பயங்கரமா பாராட்டி, புகழ்ந்து தள்றாங்க. ஆனா இந்த சயின்டிஸ்ட்டோ, இவன் ஒரு செல்ஃபிஷ் அவன காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாரி பண்றான். அதுக்கு நடுவுல இந்த மாரி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோனே, ஆ இல்ல, இல்ல. அவன் ஒரு சின்ன பேபி அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் லூக்கஸ்க்காக ரொம்பவே வந்து இரக்கப்படுறாங்க. "ஓ! அவன் என்னைய பாதி கொலையே பண்ணிட்டான். நீ அதெல்லாம் உனக்கு விஷயமே இல்லல்ல" அப்படின்னு சயின்டிஸ்ட்க்கு ரொம்ப கோவமா வருது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த எறும்பு புத்துக்குள்ள இவங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உட்காந்துருக்காங்க டின்னர. யார் யாருன்னா நம்ம சயின்டிஸ்ட், சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃபு, அந்த ஸ்கவுட் டீமோட டீச்சரு, அவங்களோட ஹஸ்பண்டு இப்படி இவங்க எல்லாரும் தான் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு தட்டு மாரி, ஒரு கூடை மாதிரி ஒரு இதில ஒரு கிரீன் கலர்ல இந்த மாதிரி வந்து ஒரு இத வச்சுக்கிட்டு, "வாவ்! ஹனி டியூ சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. லூக்கஸ்க்கும் "இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொல்லி குடுத்தானே, ரொம்ப ஓவரா பிகு பண்ணிக்கிறான். ஆனாலும் ஒண்ண எடுத்து இப்படின்னு வாயில போட்ட நிமிஷம், "வாவ்! சூப்பரா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு திருப்பி குடுங்க" அப்படின்னு சொன்னோனே, அவன்ட்ட ஃபுல் பிளேட்டே குடுத்துடுறாங்க. இவனும் அதிலேருந்து 4, 5 எடுத்து வாயில அடுத்தடுத்து அமுகுறான். அப்படியே வாய் ஃபுல்லா கிரீன் ஆயிருது. ஆ நான் நினைக்கிறேன் உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு அப்படின்னு சொன்னோனே, "கண்டிப்பா வேணும்" அப்படின்றான் லூக்கஸ். சரின்னு சொல்லிட்டு அந்த தட்ட எடுத்துட்டு போயி, அங்க ஒரு அ புழு மாரி ஒண்ணு இருக்கும். அந்த புழுவோட பேக்ல போய் அந்த தட்ட வச்சுட்டு, அதோட கக்காவ தான் எடுத்துட்டு வருவானுங்க. கடைசில பார்த்தா அவன் சாப்பிட்டது எல்லாமே அந்த இன்செக்ட்டோட கக்கா. அத பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே கொமட்டிட்டு வரும் பாரு. அதிலேயே வயிறு வலிக்க ஆரம்பிச்சுரும். ஏதேதோ பண்ணும்.
அப்ப அந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் தான் என்ன பண்ணுவாங்க, என் என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சது இது. இத சாப்பிடு உனக்கு வயிறு வலிலாம் சரியாயிரும் சொல்லி குடுக்க போம்போது, ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு தான் என்னைய பிடிக்காதே அப்டின்லாம் சொன்னோனே, எல்லாருமா சேர்ந்து அப்படிலாம் இல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி குடுத்து, அவனும் சாப்ட்டு அவனுக்கு சரியாயிருது. அப்படி சரியானதுக்கப்புறமா எல்லாரும் பிரைஸ் த லார்ட் அந்த மாரி சொல்ற மாரி பிரைஸ் த மதர் அப்படிங்கிற வேர்ட வந்து இந்த ஆன்ட்டுங்க எல்லாமே அங்கங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவனும் அது யாரு எப்ப பார்த்தாலும் பிரைஸ் த மதர் சொல்லிட்டே இருக்கீங்களே. அவங்களா? அவங்க தான் வந்து இந்த ஆண்டோட குயின், ஃபர்ஸ்ட் குயின். அவங்களால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆண்ட் காலனியே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி, எப்படி வந்து மனுஷங்களுக்கெல்லாம் ஒரு குகைக்குள்ள போனோனே, அவங்களோட ஸ்டோன் ஏஜ்லேருந்து அவங்களோட வரலாறெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியலாம் அப்படியே பெயிண்ட் பண்ணி, செதுக்கி அப்படிலாம் வச்சிருப்பாங்களோ, அந்த மாரி இந்த ஆண்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு சேம்பர் வச்சு, அதுக்குள்ள அந்த ஆண்டோட காலனி பத்தி, அவங்க எப்படி சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கும். அதெல்லாம் அவங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த குயின் ஆண்ட் அதோட ஃபோட்டோவும் அங்க வரைஞ்சிருக்கும். "ஓ! இவங்க தான் நீங்க சொல்ற அந்த குயின்னா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். சைட்ல பார்த்தா, ஏதோ ஒரு மனுஷனோடையும் ஒரு மாரி ஈவிலான ஒரு மிக்ஸ்சர்ல ஒரு பெயிண்டிங் இந்த மாரி இருக்கு. அத பார்த்தா, "இது என்னது?" அப்படின்னு கேட்டா, "இதுவா? இது வந்து ஒரு ஈவில். இது வந்து ஒரு கெட்ட சக்தி." அப்படின்ற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அவனுக்கு அத லைட்டா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக ஒருத்தன் வந்தான் தெரியுமா? வாயில ஒரு சிகரெட்டோட வச்சுட்டு, அவன மாரியே இருக்கு இந்த பெயிண்டிங். அத பார்த்த உடனே, "ஐய்யய்யோ! நான் ஃபர்ஸ்ட்டு போய் அத கேன்சல் பண்ணணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறான். ஆனா, "நீ போமுடியாது. நீ இன்னும் வந்து மனுஷன் கிடையாது. ஆன்ட்டா தான் இருக்க." அப்படின்னு கூட இருக்கிறவங்கலாம் வந்து சொல்றாங்க. அந்த ஆண்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. இல்ல என் வீட்ல வந்து நானு நெறையா சாப்பாடெல்லாம் வச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தா, நீங்களும் சாப்பிடலான்ற மாரி அவன் டெம்ப்ட் பண்ணிவுட்டு, அப்படியே போய் எடுக்கிறதுக்காக கெளம்புறான். இங்க இந்த லூக்கஸோட வீட்டுக்கு, லூக்கஸ், சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃபு, அப்புறம் அந்த ஸ்கவுட் சொல்லிக் குடுத்தாங்கல்ல, அந்த ஆண்ட் கப்பிள். அந்த 2 ஆண்ட்டும். இவங்க எல்லாரும் தான் உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போதே, அந்த ஆண்ட் கிட்ட வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸே இதுவரைக்கும் யாரும் வந்ததில்லன்னு சொல்றான். அப்போ அந்த ஆண்ட்டே வந்து என்ன பண்றாங்கன்னா, "ஓ! அப்ப நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸா உனக்கு?" அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டுக்குள்ள எப்படியெல்லாம் வந்து நடந்து போறாங்க, பறந்து போறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்படி அவன் பறந்து போம்போதெல்லாம் வந்து அவன் என்ன சொல்லிட்டே போறான்னா, "இது இந்த இடத்துக்கு நாங்க லாஸ்ட் சம்மர் போயிருந்தோம். இது இந்த பெருசா இருக்கும்." அப்படின்னு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ காமிச்சு, "இதுதான் எங்களோட ஃபேமிலி." அப்போ அந்த ஆன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, "இதுல யாரு குயினு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே லூக்கஸும் கியூட் "என்னோட சிஸ்டர் தான் வந்து குயினுன்னு அவளே சொல்லிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ நெனச்சு அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்றான். நான் ஒரு குட் பை கூட சொல்லல அப்படின்லாம். அப்புறம் அந்த ஜெல்லி பீன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லா ஆண்ட்டும் அத உருட்டி உருட்டி கீழ தள்ளிட்டு இருக்குதுங்க எடுத்துட்டு போறதுக்காக. இவன் அந்த சைடு கேப்ல லைட்டா நழுவி போய் என்ன பண்றான், அவனோட பிளான் என்ன? அந்த பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு வர்றான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ அந்த ஃபோன் நம்பர எப்படியோ பார்த்து ஃபோன்ல கால் பண்ணி ஒரு நம்பரையும் பிரஸ் பண்ணி பாவம் காதுல வைக்கிற இடத்துக்கும், பேசுற இடத்துக்கும் ஜம்ப் பண்ணி அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் கால் பண்ணி கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கத்துவான். கடைசில அது பெஸ்ட் கண்ட்ரோலே கிடையாது. அது போனது ஏதோ ஒரு பீட்ஸா கடைக்கு போயிருக்கும். இந்த கேப்ல வீட்டுக்குள்ள அவங்க அக்காவோ பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு டைப்பா உள்ள நடந்து வந்துட்டுருக்கா. அவ கரெக்ட்டா வந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது, இவனோட இந்த பேசினான்ல ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு, அந்த ஃபோன்ல ஒரு ரிங் அடிக்குது. இவளும் கரெக்ட்டா வந்து எடுக்க வரா. எடுத்தா அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறா. இந்த எறும்புங்க, லூக்கஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஓரமா இருக்காங்க. ஆனா அந்த ஸ்கவுட் கப்புல்ல அந்த பாய் எறும்பு இருக்குல்ல, அது மட்டும் என்ன பண்ணுது, ஒரு ஜெல்லி பீன உருட்டிட்டு இருக்கிறத அவங்க அக்கா பார்த்துடுறா. அவ்வளோதான். பார்த்த கடுப்புல கையில இருக்கிற கார்ட்லெஸ் ஃபோன வச்சு, என்ன நசுக்கு நசுக்க முடியுமோ அந்த எறும்ப நசுக்க பார்க்குறா. எப்படியோ அதுலேருந்துலாம் தப்பிச்சு அந்த எல்லா எறும்பு, லூக்கஸு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அவ நசுக்கிறத பார்த்து அந்த பாட்டி பின்னாடியே வந்து, "விட்ரு லூக்கஸ விட்ரு. அவன எதுவும் ஹர்ட் பண்ணிறாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சிங்க்குக்குள்ள வந்து அந்த தண்ணி போற பைப்ல வந்து உள்ள போயிடுறாங்க. பாட்டி வந்து லூக்கஸ்ன்னு கத்திட்டே அந்த சிங்க்குக்குள்ள பார்க்குறாங்க. அவங்க பல்லு செட்டு உள்ள விழுந்துருது. இது "ஓகே பாட்டி ஓகே என்ட்ட ஒளராத வா" அப்படின்னு சொல்லி அந்த அக்காக்காரியோ கூட்டிட்டு போயிடுறா. இங்க சயின்டிஸ்ட்டோ அவரோட ஒய்ஃப காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போன்னு பார்த்து போனவங்க எல்லாருமே திரும்பி வர்றாங்க. அப்படி வர்றப்போ கூட சயின்டிஸ்ட்க்கு வந்து எதுக்காக நீ அவன் வீட்டுக்கு போன? ஓ! அவருக்கு தெரியவே செய்யாது போல. ஸோ இவருக்கு வந்து புடிக்கவே இல்ல லூக்கஸ் வந்து இவன் வந்து ஒரு
டெஸ்ட்ராயர். இவன் வந்து மாறவே மாட்டான். இவன் தான் வந்து ஆன்ட்டோட இதுக்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பெர்சன். இப்படி தான் அவரோட மைண்ட் ஃபுல்லா அது இருக்கே தவிர, லூக்கஸ வந்து தனியா வந்து இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா லூக்கஸ் கிட்ட ஏதோ பேசி, "உனக்கு பெருசாகிற போர்ஷன் வந்து என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் அத தரவே மாட்டேன்." அப்படின்லாம் சொல்லி அவன ரொம்ப அவன் சொல்ல ட்ரை பண்றான். இந்த மாரி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதுலயும் அவன் ஒய்ஃப் பேர சொல்லி சொல்றான். அந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆன்ட்ட சொல்லி சொல்றான். அதுக்கு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றான். ஆனா இந்த சயின்டிஸ்ட்டோ வந்து அத புரிஞ்சுக்கிற மாரி இல்ல. ஸோ அதோட அங்கருந்து அவன் அப்படியே ஓடிர்றான். இந்த ஆன்ட்டோட வீட்டுக்குள்ள வந்து இந்த சயின்டிஸ்ட் வராரு. "எங்க? லூக்கஸ் எங்க?" அப்படின்னு சயின்டிஸ்ட் ஒய்ஃப் கேட்டா, "அவன் போயிட்டான்." அப்படிலாம் சொன்னோனே, இந்த மொத்த ஆன்ட்டு இந்த ஸ்கவுட்ல இருந்தாங்கல்ல, இந்த கூட அவன் கூட வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் ஒய்ஃப் இவங்க எல்லாருமே லூக்கஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணி, "அவன் எதுலயோ இருந்து நம்மள புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நீ தான் வந்து புரிஞ்சுக்க மாட்ற." அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் கிட்ட கோவமா பேசிட்டு, லூக்கஸ தேடிக்கிட்டு எல்லாருமே திருப்பி போறாங்க. இங்க பார்த்தா லூக்கஸ் ஒரு தண்ணிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா, "ஐயய்யோ! நம்ம இனிமே பெருசா ஆகவே மாட்டோமா?" அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து கண்ணு முன்னாடி ஒரு ஃப்ராகு அதோட நாக்க வச்சு அவன வந்து ஸ்டிக் பண்ணி உள்ள சாப்பிட்றதுக்காக வந்து ரொம்ப ட்ரை பண்ணுது. இதில அந்த ஆண்ட்டுங்களும் பார்த்துடுறாங்க லூக்கஸ. ஆனா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணா, எப்படியோ அந்த ஃப்ராக் அட்டாக்ல லூக்கஸ் மாட்டிக்கிறான். மாட்டிட்டு லூக்கஸ் எங்க இருக்கான்னா, ஃப்ராகோட வயித்துக்குள்ள போயிடுறான். இத பார்த்து அந்த சயின்டிஸ்ட் ஒய்ஃப்லாம் வந்து பயங்கரமா அழுகுறாங்க. இதையும் வந்து சயின்டிஸ்ட் கவனிச்சுட்டு, ஓகே லூக்கஸ போய் நம்ம தான் காப்பாத்தணும்னு சொல்லி, இவனும் அந்த ஃப்ராக் முன்னாடி நின்டு என்னையும் சாப்பிடு, நானும் டேஸ்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, இந்த சயின்டிஸ்ட்டும் வந்து அதே ஃப்ராகோட வயித்துக்குள்ள போறாரு. இந்த இடத்துல லூக்கஸ் உள்ள பார்த்தா, ஒரு வயித்துக்குள்ள ஏதோ ஒரு என்சைம்ஸ் மாரி குழம்பு மாரி என்னமோ இருக்கு. அதுக்குள்ள வந்து அவர் கிடக்குறான். அதில ஏற்கனவே 3 இன்செக்ட்ஸ்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி நிக்கிறான். உள்ள நம்ம சயின்டிஸ்ட்டும் இருக்காரு இப்ப. இவங்க எல்லாரும் வந்து இப்படி ஏதோ பேசிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஃப்ராகுக்கு ஏப்பமா, வாந்தியா, கருமம் ஏதோ ஒண்ணு வருது. அதில எல்லாரும் வெளிய வந்துர்றாங்க. நல்ல வேளை இந்த சீன் முடிஞ்சுச்சு. இது மொத்த இந்த ஃப்ராகோட வயித்துக்குள்ள இருந்த சீனுமே அளவே இல்ல பார்க்க. அப்படி வெளிய வந்ததுமே லூக்கஸ் வந்து நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட கேட்குறான். "எனக்காக ஏன் இப்படி உள்ள வந்தீங்க?" அப்படின்னு கேட்டா, ஆன்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்காக தன்ன தானே சாக்ரிஃபைஸ் கூட பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அத கேட்டோனே, "எனக்காவா? என்னைய உங்களுக்கு பிடிக்காதுன்னு நெனச்சேனே!" அப்படின்னு சொன்னா, உனக்காக இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் அவரோட ஒய்ஃப தான் பார்க்குறாரு. லூக்கஸும் அந்த இன்னொரு ஸ்கவுட்ல இருக்கிற ஒரு எறும்பும் பேசிட்டு இருக்குதுங்க. இந்த நைட்டு ஸ்கைய தவிர மத்த எதுவுமே சேமா இல்ல அப்படின்னு லூக்கஸ் சொல்றான். அப்போ அந்த எறும்பு ஒரு கேள்வி கேட்குறான். ஏன் மனுஷங்க வந்து எறும்பு மாதிரி எல்லாத்துலயும் சேர்ந்து ஒரு காலனிய பில்ட் பண்றது கிடையாது? அப்படின்னா லூக்கஸ் சொல்றான். "அ எல்லா மனுஷனும் அவனுக்காக தான் அவங்க வாழ்வாங்க. அவங்க ஆண்ட்ஸ் மாரி கிடையாது." அப்படின்னு சொல்றான். அ எதனால அந்த மாதிரின்னு அந்த ஆண்ட் கேட்டதுக்கு, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருப்பாங்க. என்னைய என்னோட டிஃபரன்ஸ்னாலயோ என்னமோ, என்னைய எப்பயுமே புலி தான் பண்ணுவாங்க அப்படின்னு லூக்கஸ் ரொம்ப சோகமா சொல்றான். எப்படி நீ இந்த ஆண்ட் காலனிய வந்து டெஸ்ட்ராய் பண்ணியே அந்த மாரியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே தான் அவனுக்கு, ஐயோ! நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா சில நேரம் நான் தெரியாம எனக்கு இவ்வளோலாம் ஆகும்னு எனக்கு புரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்குறான். இது ஆக்சுவலி ஒரு ஒரு ரொம்ப டீப்பான ஒரு கான்வர்சேஷன். அவங்க 2 பேரும் ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க அத. அடுத்த நாள் காலையில எல்லாரும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கும்போதே ஒரு பெரிய ஜெயண்டான ஒரு ஆண்ட்ட வந்து பார்க்குறான். அதோட இன்னொரு ஆண்ட் வந்து அது ஒரு மதர் ஆண்ட் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எந்திரிக்கும்போது தான் தெரியுது, அங்க வந்திருக்கிறது அந்த பெஸ்ட் கண்ட்ரோலோட வண்டி. அங்கருந்து அவன் இறங்குனோனே லூக்கஸ் என்ன பண்றான், அந்த மொத்த ஆண்ட் கும்பல் கிட்டயும் என்ன பேசுறான், அவன்கிட்ட இந்த மாரி ஒரு கிளவுட் இது இருக்கு. அந்த புகைய போட்டான்னா அவ்வளோதான் எல்லாரும் டெஸ்ட்ராய் ஆயிருவீங்க. அப்படி இப்படின்னு அவங்களுக்கு நடக்க போற பிரச்சனை எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்றான். அப்போ அந்த ஆண்ட்ல தலைமையில இருப்பாங்கல்ல, கிங் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா, "உனக்கு எப்படி இவ்ளோ விஷயம் தெரியும்?" அப்படின்னு சொன்னா, "இல்ல நான் தான் அவன வந்து இங்க வரவே வச்சேன். என்னால தான் அவன் இங்க வந்தான்னு" சொன்ன உடனே, "முதல்ல இவன தூக்கி கீழ வீசுங்க" அப்படின்ற மாரி கோவமா பேசுறாங்க. அப்போ, "இல்ல நான் அவன் சொல்றத கேளுங்க. என்னால காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு, என்னை எப்படி ஒரு போர்ஷன குடுத்து சின்னதாக்குனீங்களோ, அந்த மாதிரி இந்த மாரி இதெல்லாம் வச்சு, அந்த மனுஷனோட காதுலயும் அவனுக்கு போர்ஷன செலுத்தி அவன சின்னதாக்கிடலாம் அப்படின்னு சொன்னோனே, இவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றாங்க, லூக்கஸும் அந்த சயின்டிஸ்ட்டும் கொசுவோட ஹெல்ப்ப போய் கேட்குறாங்க.
அந்த கொசுக்கிட்ட போய் கேட்கும்போது அது வந்து நம்புற மாரி இல்ல. சாப்ட்றலாம் இவன அப்டின்ற மாரி பக்கத்துல போறப்ப பார்த்தா, இன்னொரு கொசுவெல்லாம் வந்து மயங்கி விழுகுது. அப்பதான் இந்த கொசுங்களும் ஓகே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்டின்ற ஒரு மைண்டுக்கு வர்றாங்க. இங்க கொசு கேக்குது. ஓகே. இப்ப பிளான் என்ன? அப்டின்னா, எல்லா கொசு மேலயும் ஒரு ஒரு ஆண்ட் நிக்குது. அது கையில பிச்சுக்கு பிச்சுக்குன்னு அமுக்குறது மாரி ஒரு ஒரு குட்டி ஒரு பால் மாரி இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் அந்த போர்ஷன ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு, எப்படியாவது அவன் காதுல அடிச்சிரலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா, அவன் காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கானா, எந்த ஆண்டாலயும் வந்து அவன் காதுக்குள்ள வந்து அத அடிக்கவே முடியல. இந்த போராட்டத்துல லூக்கஸ் வந்து அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றானே, அவன் தலையிலலாம் விழுந்து, அவன் மண்டைக்குள்ளலாம் ஓடி, அப்புறம் கீழ விழுந்து, ஒரு டைம்ல ஹோவா வந்து மாட்டிக்கிருவா. அந்த சயின்டிஸ்ட்டோட ஒய்ஃப் வந்து அந்த கொசுவும் கீழ விழுந்துரும். அதுக்கு அடியில மாட்டிக்கிருவா. அப்போ இவன் மருந்து அடிச்சுக்கிட்டு வருவான். அப்ப லூக்கஸ வந்து "நீ போயிடு. நீ உன்னையவாது காப்பாத்திக்கோ" அப்படின்னு சொன்னா, இங்க தான் தலைவர் வந்து போகவே மாட்டாரு. "இல்ல நான் வந்து ஆண்ட் மாதிரியே தான் நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அந்த விழுந்த கொசுவையும் தூக்கிக்கிட்டு, ஹோவாவையும் காப்பாத்திக்கிட்டு ஓடி போயி ஒரு இடத்துல வந்து கிளைம் பண்றதுக்காக நிப்பான். அங்கேயும் பார்த்தா சூப்பரா கிளைம் பண்ணி ஆண்ட்டுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கும். ஆ செயல்லயும் சரி, திங்கிங் வைஸும் சரி. ஸோ இத பார்த்தோனே இத வந்து சயின்டிஸ்ட் ஒய்ஃபும் ரொம்ப ஹேப்பியா லூக்கஸ வந்து அவங்களோட வந்து சேர்த்துக்கிறாங்க. நம்மளுக்கே அத பார்க்கும்போது பயங்கர ஹேப்பியா இருக்கு. இப்படி கொசு, எறும்பு இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஆள வந்து தொரத்தி அடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றாங்கன்றத வேற ஒரு 2 இன்செக்ட்டும் பார்த்துட்டு, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, கரெக்ட்டா அந்த பெஸ்ட் கண்ட்ரோல்காரன் எறும்பு பொத்துக்குள்ள அப்படியே அத கொண்டு வந்து அடிக்க போவான் பாருங்க. அப்போன்னு பார்த்து அந்த பேண்ட்டுக்குள்ள போய் அவன நல்லா கடிச்சு வச்சிருது. இந்த டைம்லயே இந்த கொசுவ வச்சு நம்ம லூக்கஸ் இன்னொரு ஐடியா பண்ணிடுறான். எப்படி இந்த கொசுக்கெல்லாம் பேக்ல வந்து ஒரு கொடுக்கு இருக்கும். அந்த மாரி கொடுக்குல இந்த போர்ஷன அவன் வச்சிருந்து, அந்த பெஸ்ட் கண்ட்ரோல்காரன் அந்த இன்செக்ட் கடிச்சப்ப அப்படின்னு குனிவான் பாருங்க. இதோ இது மாரி தான். அப்போ கரெக்ட்டா நம்மளுக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போடுவாங்களே உடம்பு சரியில்லன்னா, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன ஏத்துது அந்த கொசு. அவ்வளோதான். அவன் வந்து ஒரு சின்ன பையன் மாரி சைஸுக்கு மாறிறான். ஆண்ட் அளவுக்கு சின்னதா மாறல. ஆனா இந்த மாரி சின்ன பையனா மாறிடுறான். அந்த பயத்துல திருப்பி எல்லா கொசுவும் வர்றத பார்த்துட்டு, அவ்வளோதான் அந்த இடத்த விட்டு ஒரு குட்டி பேபிஸ் ஓட்டுற சைக்கிள் மாரி ஒண்ணு இருக்கு. அத எடுத்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்ட்டா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஒளிந்தான் எதிரி. அதனால இப்ப நம்ம தலைவர் லூக்கஸ் தான் ஹீரோ. அந்த மொத்த ஆண்ட் கும்பலுக்கும் அவர தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க லூக்கஸ. ஸோ இங்கேருந்தே அவனோட ஃப்ரீடம் அவன் கெயின் பண்ணிட்டான். ஸோ வெளிய போயிட்டோனே அவனுக்கு அந்த போர்ஷன குடுத்து நீ பெருசாகலான்னு சொல்லி அந்த ஆண்ட்ல சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த ஆண்ட்டோட ஒரு ஆண்ட்டா லூக்கஸையும் அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. ஸோ வெளிய வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா, அப்பா வந்துடுறாங்க. இவன் பெருசானதையும் அந்த பாட்டி பார்த்துடுறாங்க. "ஓ! லூக்கஸ் வந்துட்டியா?" அப்படின்னு. ஸோ அம்மா, அப்பா வந்தோனே அம்மாகிட்டயும் ரொம்ப பாசமா பேசுறான். அவன புலி பண்ண பசங்க வந்தா, அந்த ஒரே ஒரு பையனுக்கு எதிரா மத்த எல்லா பசங்களும் சேர்ந்து, "இப்ப என்ன சின்னதா இருந்தாலும் நாங்க டுகெதரா இருக்கும்போது நாங்க ஸ்ட்ராங் தான். நீ பெருசா இருந்தா நீ பெரியவனா?" அப்படின்னு சொல்லி அழகா அந்த சேர்ந்து இருக்கிறதோட பலம் என்ன அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் சீன் மூலமா காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயே இந்த படம் முடியுது. ஆஹா! அப்பவும் அவன் அந்த ஆண்ட்டுக்கு அந்த ஜெல்லி பீன்லாம் குடுத்துட்டு ரொம்ப கியூட்டா இந்த படத்த முடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.